ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம ரூத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள 12 சரித்திர புத்தகங்களில் மூன்றாவதாக வர்றது இந்த ரூத் புத்தகம். இந்த ரூத் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ ஆபிரகாமின் உறவினனான லோத்தின் மகனான மோவாப் வம்சத்தில் பிறந்த ஒரு பெண். இவ தான் கணவன் இறந்த பின் தன் மாமியாருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் கணவன் இறந்துட்டா இன்னொரு கணவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவ பாருங்க, கணவனின் சகோதரன் மனைவி தனியாக போயும் கூட இவள் அப்படி செய்யாமல் மாமியாரோடு சேர்ந்து வருகிறாள். இவங்க 2 பேரும் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் திரும்பி இருக்காங்க. அங்க போவாஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனை இவங்க பார்க்குறாங்க. இவனுக்கு ரூத்தை அவளுடைய மாமியார் நகோமி மணமுடித்து வைக்கிறாள். இவர்களுக்கு பிறந்த ஓபேத்தின் மகனான ஈசாய்க்கு தான் தாவீது பிறந்தான். இந்த புத்தகம் நியாயாதிபதிகள் காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சாமுவேல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 10 ஆண்டு கால நிகழ்ச்சிகள் இதுல அடங்கி இருக்கிறது. இந்த புத்தகத்தின் மூலமா ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், எப்படி உழைக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும் ஆகிய விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் ஒரு பெண் இருந்தால்னா அவள் நிச்சயமாக ஒரு பலனை பெறுவாள் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த ஷார்ட் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.